ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக நம்ம கப்பி ஃபிஷ் வந்து குட்டி போட்டிருக்கு. ஒரு 6 குட்டிகள் பக்கமாக கண்ணுக்கு தெரியுது. ஒரு 6 7 குட்டிகள் பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக தெரியும் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேற்று கஷ்டமாக இன்றைக்கி மகிழ்ச்சி. இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு 6 குட்டிகள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக விட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ரெக்கவர் பண்ணிவிட்டு இதை அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத காட்டுறேன் பாருங்க. ஒன்று குட்டி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கே இருக்காங்கன்னே தெரில. இந்த இங்கே இருக்குது, இங்கே இந்த அங்கே காமி. மை காட். ம் 2 3 3. இது எது விட்டுச்சுன்னு தெரியலையே. பார்ப்போம். எதுக்கு வயிறு சின்னதாக இருக்கோ அதான் விட்டுருவோம். 3 வந்திருக்கா? நாலு. அதுவா தவிக்கிச்சு. 4. கீழே ஒன்று இருக்கு. 5. பயங்கரமாக தகுது. 5. இன்னைக்கு விட்ட குட்டிகளில் வந்து மொத்தமாக ஒரு 6 குட்டிகள் இருந்துச்சு. எத்தனை குட்டிகள் விட்டுச்சுன்னு தெரில. ஆனால் ஒரு 6 குட்டிகள் மட்டும் இருந்துச்சு. அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது ஆல்ரெடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருக்க ப்ரைஸஸ் டேங்க்கில் ஆட் பண்ணிடுவோம். இதில் ஏற்கனவே விட்ட மாலி வந்து நல்லா கொஞ்சம் சைஸ் பெருசாக வந்துருச்சு. அதை பிரித்து பேரண்ட்டுக்கு போடணும். அது கப்பீஸ் இருக்குது. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டு அந்த இது மாலிஸ் 2 குட்டி இருக்குது. இதோடு சேர்த்து இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த டேங்க் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதையும் கிளியர் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ எடுத்து போகிறேன். அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸஸ் போட்டு வச்சுருக்க டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு. டேங்க் செட்டப் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனாக இருக்குது. இந்த புது குட்டிகளை வந்து இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் நேரம் செட்டாக ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸு வந்து ஃபஸ்ட்டு இந்த டெம்பரேச்சருக்கு செட் ஆகணுன்னே இந்த குட்டிகள் இதில் விட்டுறலாம். புதுசாக இன்றைக்கி போட்ட குட்டிகளை வந்து இதில் விட்டுறலாம். டேங்க் நல்லா க்ளீனாக இருக்குது. தண்ணி ஸ்டாக் வாட்டர் வச்சுருந்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் காட்டியும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கட்டி போட்டிருந்தோம். 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுறதான். ஏற்கனவே இந்த ப்ரைஸஸ் டேங்க் செட்டப்பில் இந்த குட்டிகளை ஆட் பண்ணி விட்டுறலாம். ஒரு குட்டி மட்டும் வர மாட்டேன், அழுக்கோடு சேர்ந்துருக்கு. வந்துரு 5 குட்டி போயிடுச்சு. இந்த ஒரு குட்டி வளர்க்கலாம். வந்துடுறா. இப்படிதான் ரொம்ப சத்தாப்பாக இருக்கும். வந்துடுறா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏற்கனவே வந்து டேங்க் செட்டப்பில் இப்போ ஓட்ட குட்டியில் விட்டாச்சு. இது நமக்கே அடையாளமாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக விட்ருக்கு பாருங்கள், இருக்கிறதே ரொம்ப குட்டியாக பொடிசாக இருக்குது பாருங்கள். அதுதான் இன்றைக்கி விட்டது. இன்றைக்கி போட்ட குட்டிகள் பழசுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கி. இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து இன்றைக்கி விட்டது. இதுக்கு இப்போ லைவ் ஃபீடு ஆட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு டேங்க் சுத்தம் பண்ணியாச்சு. புதுசாக விட்ட குட்டிகள் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பொழுது இதிலே போய் சாயந்தரம் வந்ததுலேருந்து இதுலேயே நேரம் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பேட்ச் பாருங்கள். பேட்ச் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மீன்களை பற்றின அப்டேட் உங்களுக்கு நான் போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே.